லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து எத பண்ணாலுமே 100% பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன். சூப்பரா பண்ணுவேன். இல்லன்னா எதுவுமே பண்ணாம இருப்பேன். நான் வந்து சுமாரா பண்றதுக்கு நான் பண்ணவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன்னா, இன்ன தேதிக்கு அந்த அந்த ஒட்டுமொத்த பெர்ஸ்பெக்டிவ்மே தப்புன்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு, லைஃப்ல முதல்ல பெர்ஃபெக்ட்டா பண்றது வந்து நம்ம கையில இல்ல. நம்மளால எஃபோர்ட் போட்டு தான் போட முடியும்ன்றத நான் ரொம்ப 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 லேட்டா தான் புரிஞ்சுட்டேன் லைஃப்ல. அது மாரி இன்ன வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து லோ எனர்ஜி டேன்னு ஒரு டே வச்சிருக்கேன். வாரத்துல என்னால வந்து ஒரு 3 டூ 4 நாள் தான் வந்து என்னோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து ரொம்ப ஹை எனர்ஜெட்டிக் டேஸா ஹை எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த மத்த 3 நாள் என்ன பண்றது? மத்த 3 நாள் பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது, இல்ல அந்த மத்த 3 நாள்ல ஒரு பேர் மினிமம் செட் பண்ணி, அந்த பேர் மினிமம் ரீச் பண்றதுக்கான ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி அத நோக்கி போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு. அந்த லோ எனர்ஜி டேஸ் தான் என்னோட வாழ்க்கையில நான் பண்ற என்னோட சக்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ற மிகப்பெரிய புஷ் டேஸா இருக்கு. ஏன்னா, அது வந்து கன்டினியூட்டிய லூஸ் பண்ணாம பார்த்துக்குது. அதே சமயம் நான் ஹை பீக் பெர்ஃபார்மன்ஸ் டேஸ் அன்னைக்கு நான் வந்து திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லாம இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்க லைஃப்ல லோ பெர்ஃபார்மன்ஸ் டேன்னு ஒரு டே வச்சுக்கிட்டு, அந்த நாள்ல பேர் மினிமம்னு சொல்லி முதல்ல கிளாஸ்க்கு போறது, அட்டெண்ட் பண்றது புரியிறது எல்லாமே வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு, முதல்ல கிளாஸ்க்கு போலாம், படிக்கலாம். படிக்கலாம்ன்றத தாண்டி முதல்ல கிளாஸ்க்கு போலான்றத முதல்ல எய்மா மாத்திக்கிட்டு, நான் பேர் மினிமம் செட் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் ஸ்ட்ரக்லிங் வித் லோ எனர்ஜி டேஸ், யூஸ் பேர் மினிமம் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு அத வச்சு புஷ் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். டாடா. பை பை.